ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்னு எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து மேவன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது, மேவன் ஆர்கிடைப் வச்சு எப்படி நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்க்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது என்னன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மேவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஓகே, நம்ம எப்படி வந்து ஜாவா அண்ட் மேவன் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறது. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு கொடுப்போம். ஸோ எனக்கு ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா 11 வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. தென் இப்போ மேவன் செக் பண்ணுவோம். MVN ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன். ஸோ எனக்கு மேவனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, தென் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். மேவன் ப்ராஜெக்ட்னா என்ன? மேவன் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேவன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லுவோம் டு பில்ட் அ ப்ராஜெக்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் நான் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா மேவனை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுவேன். ஓகே, அதில் என்ன மேவன் ஆர்கிடைப் அப்படின்னா மேவன் ஆர்கிடைப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டெம்ப்ளேட் நம்ம சொல்லுவோம். எனக்கு ஏதாவது நியூ ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நியூ ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடைப் வெர்ஷன்ல இருந்து எனக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ என்டையர் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ நம்ம சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேவன் ஆர்கிடைப் வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்து யூஸ் பண்ணுறோம். மேவன் ஆர்கிடைப் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேவன் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணமோ அந்த பாத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க கமெண்ட் வந்து அங்கே பேஸ்ட் பண்ணுவோம். கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GitHub லிங்க்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். டிகோலனில் ப்ராஜெக்ட் டெஸ்ட்டில் தென் வந்து லோக்கல்ங்கிற ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர் போயிட்டு நான் வந்து சிஎம்டின்னு கொடுக்குறேன். ஸோ சிஎம்டின்னு நான் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த கமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா தென் எம்விஎனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்கிடைப் பிளக்கின் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் குரூப் ஐடி, தென் ஆர்டிஃபேக்ட் ஐடி, தென் ஆர்கிடைப் வெர்ஷன். ஸோ வெர்ஷன் வந்து நம்ம 35 போட்டிருந்தோம், இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 39. தென் ஆப் டைட்டில், தென் ஆப் ஐடி, தென் குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, தென் என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம், தென் வெர்ஷன் என்ன, ஏஎம்மோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் இந்த கமெண்டில். ஓகே, இதில் ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். ஸோ ஆப் டைட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து டைட்டில் காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, ஆப் ஐடி அப்படிங்கிறதுனா என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்போனன்ட்ஸ் அண்ட் கான்ஃபிக். ஸோ இந்த ஃபோல்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேம் வரணும் அப்படிங்கிறத கொடுக்கறத ஆப் ஐடின்னு நம்ம சொல்லுவோம். தென் ஆர்டிஃபேக்ட் ஐடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் ஐடியாவை வந்து எடுத்துக்கும். தென் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் ஐடியாவும் எடுத்துக்கும். தென் தட் மீன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா com.example.mysite அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது. தென் வெர்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுது. தென் ஏஎம் வெர்ஷன். ஏஎம் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளவுடுன்னு நம்ம கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாக்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த கிட் ப்ராப்பர்ட்டிஸில் மற்ற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பேச்சர் வேணும், தென் வந்து எனக்கு எக்ஸாம்பிள் வேணும், தென் வந்து எனக்கு மல்டிபிள் லாங்குவேஜா இல்லை சிங்கிள் லாங்குவேஜா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எனக்கு இந்த யூஆர்எல்ல வித் டீட்டெயிலோட உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் நம்மளோட கமெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் நான் இப்போ வந்து 6.5 யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த 6.5ல் என்ன கரெக்டான எக்ஸாக்ட் வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ ஏஇஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் இல்லை, இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜர்னு காட்டும். ஸோ இதில் போயிட்டு நமக்கு வந்து என்ன வெர்ஷன் நம்ம வந்து
யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 6.5.0 இந்த கமெண்ட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் என்டர் அடிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, நான் வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரின்னு கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்ட்ராபெரிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டைட்டில் ஸ்ட்ராபெரி, ஆப் ஐடி வந்து ஸ்ட்ராபெரி, தென் வந்து ஆர்டிஃபேக்ட் ஐடியும் ஸ்ட்ராபெரின்னு கொடுத்துருந்தோம். ஸோ எனக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் என்னென்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு உள்ளே வந்து ஒரு ஆளுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். கோர், ஆப்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக், கண்டென்ட், ஃப்ரண்ட்-எண்ட், டெஸ்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச்சர், தென் மெயின் form.xml. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து இங்கே இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஐ ஆப்ஸ்னால் என்ன, யூஐ ஃப்ரண்ட்-எண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ யூஐ ஃப்ரண்ட்-எண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறது. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஎஸ், ஜேஎஸ், ஸோ இது எல்லாமே எனக்கு இருக்கும். தென் ஆப்ஸ் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளைண்ட் லிப்ஸ், கம்போனன்ட், தென் ஓஎஸ்டி கான்ஃபிக், ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாவா அண்ட் பேக்எண்டுக்காக யூஸ் பண்ணுறது. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் மாடல்ஸ், ஓஎஸ்டி சர்வீஸ், யூனிட் டெஸ்ட், தென் என்டையர் ஜாவா கோடும் நமக்கு இந்த கோர் மாடலில் தான் இருக்கும். தென் கண்டென்ட், யூஐ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேஜ் ஸ்ட்ரக்சர், தென் டேம் ஃபோல்டர், டெம்ப்ளேட்ஸ், டேக்ஸ், இது எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஐ கண்டென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, நான் வந்து நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட AEM ப்ராஜெக்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கமாண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபோல்டரில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஸ்பேஸ் ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற என்னோட ப்ராஜெக்ட்குள்ளே வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா mvn clean install space hyphen auto install package கொடுத்து என்டர் கொடுங்க. ஓகே, ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வரும். ஸோ அது என்ன மாதிரி எரர்ஸ் வருது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட form.xml வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட form.xml ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஆர்டிஃபேக்ட் ஐடி, தென் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன், ஸோ எல்லாமே நமக்கு வந்து இங்கே டிஃபைன் ஆகிருக்கு. தென் மாடல்ஸ் என்ன இருக்குங்கிறதும் நமக்கு டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேவன் அண்ட் மேவன் ஆர்கிடைப் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் என்னோட லோக்கல் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா AEM ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட், தென் போர்ட் வந்து 4502. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து என்னோட போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8080 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 4504 ரன் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டு வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். தென் எனக்கு வந்து மேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிகே வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகாமல் இருந்தாலும் எனக்கு பில்டு வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் பில்டு ரன் ஆகிறதுக்கு சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CRXDலையும் பேக்கேஜ் மேனேஜர்லையும் செக் பண்ணுவோம். ஸோ பேக்கேஜ் மேனேஜரில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேட்டலோட ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளோட பேக்கேஜஸ் எதுவுமே இல்லை. தென் CRXDலையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்லேயும் நம்மளோட ப்ராஜெக்ட் வரல. தென்
கண்டென்ட்டில் மட்டும் வந்திருக்கு. தென் ஆப்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்னும் செட் ஆகலை. ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வாவ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட பில்டு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா CRXDலையும் பேக்கேஜ் மேனேஜர்லையும் செக் பண்ணுவோம். ஸோ ஆப்ஸ் ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ராபெரிங்கிற ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு கிளையண்ட் லிட்ஸ் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா காம்போனன்ட்ஸ், டிஃபால்ட் காம்போனன்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ்க்காக I18N இருக்குது. தென் OSJ கான்ஃபிக் இருக்குது. ஸோ கான்ஃபிகில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆத்தர், ப்ராட், ஸோ இதெல்லாமே நமக்கு இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப் ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஸ்ட்ராபெரி ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிங் கான்ஃபிகும் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேம் ஃபோல்டர், தென் வந்து பார்த்திங்கன்னா WCML டெம்ப்ளேட் டைப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. தென் கண்டென்ட் ஃபோல்டர் போகும். கண்டென்ட் ஃபோல்டர்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி ஃபோல்டரில் US and EN அப்படிங்கிற பேசிக் பேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ உள்ள நம்ம போய் பார்ப்போம். ஸோ சைட்ஸில் எனக்கு வந்து ஸ்ட்ராபெரிங்கிற பேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. பேக்கேஜ் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா UI கண்டென்ட், UI காப்பி, தென் ஆப்ஸ் ஃபோல்டர், ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்ட் ஆகிருக்கு. ஓகே, வேறு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எனக்கு ஜாவா கோர் ஃபைல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ இன்ஸ்டால் பண்டில். ஸோ என்டையர் பேக்கேஜை நான் வந்து பார்த்திங்கன்னா பில்டு கொடுக்கறது பதிலாக நான் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் கோர் மாடியூல் பண்டிலில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ cd ஸ்பேஸ் கோர், தென் வந்து பார்த்திங்கன்னா main clean install auto install bundle. வாவ், எனக்கு வந்து இந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் நான் பப்ளிஷ் என்விரான்மெண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, தென் எனக்கு இந்த பேக்கேஜ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ஸ் ஃபோல்டர் எடுத்துக்கிறோம். ஆப்ஸில் டார்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஜிப் ஃபைல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கேஜ் மேனேஜரில் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிக் அண்ட் கண்டென்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகுது. ஆப்ஸ் அண்ட் கண்டென்ட் தென் கான்ஃபிகில் வந்து ஆட் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.